ஃபைனலி ஸ்னாப்சீட்டில் அப்டேட் வந்தாச்சு. நியூவஸ்டான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன ப்ரோ ஸ்னாப்சீட்டில் அப்டேட்டா, இந்த ஆப்லாம் தனி தெளிச்சு விட்டுட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். இல்லை, இப்போ நடந்த கூகுளோட ஐஓவில் பார்த்தீங்கன்னா இதுக்கான நியூவஸ்டான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். என்னென்ன அப்டேட்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் உள்ள நியூவாக வந்திருக்குங்கிறத ஜென்ரலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமரா ஆப்ஷன், லைவாக ஃபோட்டோ எடுக்கிற கேமரா ஆப்ஷன் வந்திருக்கு. கூடவே பார்க்கும்போது இதுலேயே ஃபிலிம் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியும். அதாவது நீங்க ஒரு ஃபிலிம் ரோல்ல எடுத்தா எப்படி இருக்கும், அந்த ஃபிலிம் ரோல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைப்ஸ்ல போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உள்ள வந்திருக்குன்னு சொல்லலாம். இதே போல பாத்தீங்கன்னா லைவஸ்டா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணிட்டு அந்த கேமரால வந்து நீங்க வந்து போட்டோஸ் வந்து எடுக்கும் போது பாத்தீங்கன்னா லிட்டரலி அந்த ஓல்டஸ்டான விண்டேஜ் கேமராஸ்ல எடுத்த லுக்ஸே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போட்டோஸ் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்க செப்பரேட்டான கேலரிக்குள்ள உங்களால வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதே நேரங்களில் ஒரு கிளாசிக் விண்டேஜ் லுக்ல வந்து போட்டோஸ் எல்லாம் எடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபில்டர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இது ஃபில்டர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோலை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு விண்டேஜ் கிளாசிக் லுக்கை பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸில் வந்து எடுக்க முடியும்னு சொல்லலாம். தாராளமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்னாப் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கேலரியிலேருந்தும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அந்த ஃபோட்டோஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லைடு மூலியமா ஜஸ்ட் ஒரு ஸ்லைடு பண்ணாலே போதுமானது. அதோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ, கலர் கரெக்ஷன் பண்ணுறதோ, அண்ட் பார்த்தீங்கன்னா ஒஃபாசஃபி இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது, இது போல் எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பண்ண முடியும்னு சொல்லலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா இது ஒரு கூகுள் ஆப் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸோட தரமான லுக்கை வந்து நீங்கள் அவுட்புட்டாக எடுக்க முடியும்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சில வகையான தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் பார்த்தீங்கன்னா அது நல்லாவே இருக்காது. நல்லா தெரியும், நான் அப்லோடு பண்ண ஃபோட்டோவோட குவாலிட்டி ஒன்று, எக்ஸ்போர்ட் பண்ணப்போ வந்தது ஒன்று, நடுவில் சேஞ்ச் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நேச்சுரலாக இல்லையே, கொஞ்சம் சாஃப்ட் டோன் கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணும். அது எல்லாத்தையுமே இங்கே உங்களால் ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த குவாலிட்டியில் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த குவாலிட்டியில் கொடுக்கறது தான் கூகுளோட வேலைன்னே சொல்லலாம். மைக்ரோஸ்கோப் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட சைஸு, ஷேப்ஸு எல்லாத்தையுமே ஒரு டிஜிட்டலாக ஃபோட்டோவை எடிட் பண்ணுற கிராஃபிக்ஸுக்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படும். ஒரு ஹை குவாலிட்டி ஃபோட்டோ எடிட்டரை பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்கெட்குள்ளே வச்சுட்டு இருக்க மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஸ்னாப்சீட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்படி தான் இருந்தது. ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கோ சின்ன சின்ன கலர் கரெக்ஷன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கோ பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இன்னுமே அட்வான்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை வந்து மாஸ்க் பண்ணுறது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை மட்டும் பார்த்தீங்கன்னா கட் அவுட்லேருந்து எடுக்கிறது, இது எல்லாத்தையுமே கொடுக்க முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்திருக்குன்னு சொல்ல முடியும். நியூவஸ்டான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளி அடுக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த ஃபீச்சர் வேணுமோ அதை ஆழமாக யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கலர்ஸ் ஹைலைட் பண்ணுறது, ஒரு கலரை மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுப்போம் இல்லையா, அது போல விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ண முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸோட ஒரு வகையான ஃபோட்டோ வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸ்னாப்சீட்டில் ஃபஸ்ட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும்னு சொல்லலாம். அதே போல் இப்போது அதை விட ஹைலி அட்வான்டேஜாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட பார்த்தீங்கன்னா சாஃப்டன் பண்ணி காமிக்கிறது, தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நேச்சுரலாக பண்ணுன்னு சொல்லலாம். இப்போ இருக்க ஏஐலையும் பண்ண முடியும். ஆனால் இங்கே பண்ணுறது மூலயமா அது நேச்சுரலாக அந்த இடத்துல இல்லாத மாதிரி நம்ம காமிச்சிட முடியும். ஆனால் ஏஐயில் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஏஐயில் தான் வந்து ஸ்டஃபாக இருக்குது. அங்கே ஏதோ ஒரு உருவம் இருந்திருக்கு, இவங்க ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணி மென்ஷன் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அது தெரியாமல் இருக்கிறது ரொம்ப சிம்பிளாக உங்களால் பண்ண முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா மல்டிபிளான ஃபில்டர்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு ஃபில்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான லுக் இருக்குன்னு சொல்லலாம். அந்த லுக் அந்த ஃபோட்டோவை இன்னுமே எலிவேட் பண்ணும்னு சொல்லலாம். பல ஃபீச்சர்ஸ் வந்துருக்குன்னு சொல்லலாம். உங்கள் ஃப்ரேம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது, ஸ்லைட்ஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட்டிவ் டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆகட்டும், உங்களோட ஆப்பை வந்து டார்க் மோட்லேருந்து லைட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது ஆகட்டும், இது எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மொபைலோட தீம் செட்டுக்கு டிஃபால்ட்டாக வைக்கிறது வேறு, நமக்கு இந்த ஆப்பே டிஃபால்ட்டாக மாறுறது வேறுன்னு சொல்லலாம். மல்டிபிளான இமேஜஸ் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களால் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிக்சர் இன் பிக்சர் பண்ணுறது, இது போல் எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக மாற்றிருக்கான்னு சொல்ல முடியும். உங்களால் மல்டிபிளான இமேஜஸை ஒரே ஃபார்மெட்டில் சூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சில ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா 20 ஃபோட்டோ தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ஆப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்கும், அது ப்ரீமியம் வாங்கினா. ஆனால் இதுக்கு ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இல்லை, முழுக்க ஃப்ரீன்னு சொல்ல முடியும். ஸோ ஏராளமான டூல்ஸை உங்களால் ரொம்ப சிம்பிள்ஃபையாக யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லலாம். ப்ரொஃபஷனலாக ஒரு மொபைல் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப் அதுக்கு ஒரு பெஸ்ட்டான சப்போர்ட்டிவ் ஆப்பாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோட்டோகிராஃபியை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப்சீட் ஆப் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஃபில்டர்ஸு மற்ற விஷயங்கள் எடுக்கிறதுக்கு இருந்தாலும் இப்போ
ஹை குவாலிட்டி டூல்ஸ் எல்லாமே உள்ள வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.